பிரியமானவர்களே, ஆபிரகாம் கடவுள் ஆபிரகாம் அழைச்சாரு. அப்படிதானங்க? நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். உனக்கு எல்லா தேவையிலையும் நான் சந்திப்பேன். பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். அப்படிலாம் சொல்லி தானங்க அவரை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து அப்படி தாங்க அவரை கொண்டுகிட்டே போனார். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் அந்த கானான் தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்துருச்சுங்க. பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்தார்? டக்குன்னு எகிப்துக்கு கடவுளோட ஆலோசனை கேட்காம அவர் மனைவி அவர்கிட்ட இருந்த எல்லா ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாருங்க. அது நிமித்தம் அவருக்கு அங்கே பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃபை போய் தங்கச்சின்னு சொல்லி ஒன்று ராஜா ஒய்ஃபை கொண்டு போய் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் கடவுள் தாங்க அந்த இடத்துல இருந்து அவங்கள காப்பாற்றுவார். எனவே இன்றைக்கும் பாருங்களேன், கடவுள் உங்களை அவர் அழைச்சிருக்காருங்க. எங்கே போகணுன்னாலும் சரி, ஒருவேளை பிரச்சனை நெகட்டிவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்களோட சுய இஷ்டத்துக்கு போகாதீங்க. கடவுள் என்ன சொல்கிறார்? கடவுள் என்னை அழைச்சிருக்காரு, கடவுள் இப்படி வாக்கு பண்ணியிருக்காரு. எனவே நான் எங்கே போகணும், எப்படி போகணுங்கிறது தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக முடியுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நெகட்டிவாக மாறி போகுங்க. எனவே கர்த்தரோட ஆலோசனை காத்துருங்க. அவர் உங்களை சரியான வழியில் நடத்துகிறத பாருங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.